You're somebody who wears blinders. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கங்கப்பா. பட் எனக்கு ஒரு விஷயம் மேலே நம்பிக்கை இருக்குது ஆணித்தரமானா நான் அதை பிலீவ் பண்ணுவேன், நான் அதை செஞ்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு கிரிட்டிசிசம் வந்ததுன்னா, you are a fitness freak. I have been watching all your videos. I have seen you grow last 12 years. Amazing. And stereotypes இருக்கு இல்லையா, நல்ல அம்மாவா அப்படி இருக்கணும், நல்ல வைஃப்னா அப்படி இருக்கணும், அம்மா உயிரை கொடுத்தா கூட she is supposed to do that. ஒரு unhappy marriage according to you for several years, you're just talking about it. How would you describe it? ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணாம டிஸ்ரெஸ்பெக்ட் காமிச்சு I feel it's an unhappy marriage. எதை worthy battles சொல்றீங்க in a marriage? இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க கூடாது, பேசணும். பேசிக்கா எனக்கு ஒண்ணுதான், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். Hi and welcome to the Ramya podcast. Lakshmi ma'am. எப்படி இருக்கீங்க? You should call me auntie. Lakshmi I should. ஒரு 10-15 வருஷமா எனக்கு உங்களை பழக்கம். Actually one of my first interviews was with you. ஆமா, ஞாபகம் இருக்கு. இல்லையா, யுத்தம் செய்க்கு அப்புறம். ஆமா, யுத்தம் செய்க்கு அப்புறம். And I know you so long that I call you auntie. அந்த மீடியா ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. Correct. For the benefit of just keeping it professional here, I was doing that. ஸோ உங்களை பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் இஸ் ஹவு யூ சம்படி ஹூ வேர்ஸ் பிளைண்டர்ஸ். அதாவது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கங்கப்பா, பட் எனக்கு ஒரு விஷயம் மேலே நம்பிக்கை இருக்குது ஆணித்தரமானா நான் அதை பிலீவ் பண்ணுவேன், நான் அதை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக நான் உங்ககிட்ட குவாலிட்டி விச் ஐ ரியலி அட்மயர் அபவுட் யூன்னு கூட சொல்லுவேன். இது உங்கள் பர்த்லேருந்து இருக்கிற ஒரு விஷயமா ஆர் யூ டெவலப்ட் இட் ஓவர் டைம்? எனக்கு யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு கிரிட்டிசிசம் வந்ததுன்னா முதல்ல நான் என்ன பார்த்துப்பேன். ஐ லவ் டு லிசன் டு கிரிட்டிசிசம். ஐ வெல்கம் தட். ஐ ஃபீல் தட் இஸ் ஹெல்ப் மீ அ லாட். ஏன்னா நம்ம பண்ணுறது தப்பு அப்படி தான் நமக்கு தெரிய வரும். ஸோ முதல்ல என்ன பார்த்துப்பேன், என்னோட சைடில் தப்பு இருந்தால் யாராக இருந்தாலும் நான் சாரி கேட்டுடுவேன். ஓகே, ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக்ஸ் இஃப் ஐம் கன்வின்ஸ்ட் அபவுட் தட். இஃப் நாட், if I'm convinced about the path I'm taking and it doesn't clash with my principles ன்னு எனக்கு தெரிஞ்சாச்சுன்னா then I don't care. Wonderful. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கவலையே பட மாட்டேன், நான் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பேன். இது முதல்லேருந்தே அப்படியானெல்லாம் கேட்டால் எதுவுமே முதல்லேருந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒன்று நம்ம டஃப் ஆனது தான். ஒருத்தரை பார்க்கும்போது நான் நினைப்பேன் நான் ரொம்ப லேட்டு டஃப் ஆனது. நிறைய பேர் இன்னும் மெச்சூராக முதல்லையே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரூமிங் முன்னாடியே இருந்தால் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாத பேட்டில்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு இப்போ தோணுறது. ஓகே, ஆன் ரெட்ரோஸ்பெக்ட். சொசைட்டி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க? சொசைட்டி ஒரு பக்கெட் லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணால் யூஆர் அ ரைட்டியஸ் பர்சன், இல்லாட்டி யூஆர் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எப்போதுமே நம்ம மேலே திணிச்சிட்டு இருக்கிறதா ஒரு ப்ரெஷர், அந்த ப்ரெஷரோடு தான் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறதா லைஃப்பை நான் பார்ப்பேன். ஸோ பீயிங் சம்படி இன் த மீடியா, சீயிங் ஸோ மெனி பீப்புள் டே இன் அண்ட் டே அவுட், எந்த லெவலுக்கு நீங்கள் அந்த சொசைட்டல் இம்பேக்டை உங்களுக்குள்ளே அலோவ் பண்ணுவீங்க? நம்ம எல்லாருமே சோஷியல் பீயிங்ஸ் தான், யாருமே ஐலண்ட்ஸ் கிடையாது. நமக்கு அக்செப்டன்ஸ் இஸ் சம்திங் விச் all of us need. Okay, நமக்கு that gives us the confidence and நமக்கு ஒரு sense of belonging, sense of acceptance, இதெல்லாம் எல்லாருக்குமே வேணும். இல்லைன்னா அது போய். அண்ட் எனக்கு ஒவ்வொருத்தரோடும் ஒப்பீனியனுக்கு நான் நிறைய வெயிட்டேஜ் கொடுப்பேன். எல்லாருமே எனக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ சோஷியல் மீடியாவில் யாராவது என்னது கமெண்ட் போட்டால் அதுக்கு ஏன் நான் ரிப்ளை பண்ணுறேன், எதுக்கு ஆர்கியூ பண்ணுறேன்னா எனக்கு ஐ ரியலி வேல்யூ மை வியூவர்ஸ். அவங்களோட ஒப்பீனியன் மேட்டர்ஸ் டு மீ. பட் ஒரு ஸ்டேஜில் எனக்கு தெரிய வந்தது மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் இன்டென்ஷனல் ட்ரிகர். அண்ட் அந்த நான் ட்ரிகர் ஆகிறத பார்த்து என்ஜாய் பண்ணுறது இல்லைன்னா அதில் வேறு ஏதாவது ரீசன், அதுக்காக தான் எங்கேஜ் ஆகுறாங்க. இட் கிவ்ஸ் தம் அ சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அதுக்கு தான் அது ரியலைஸ் பண்ணுறது வரைக்கும் தான் அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். இன்னொன்று இந்த ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு இல்லையா, நல்ல அம்மாவா அப்படி இருக்கணும், நல்ல வைஃப்னா அப்படி இருக்கணும், நல்ல யூனோ ஈவன் யுவர் சில்ட்ரன் புட் தட் ப்ரெஷர் ஆன் யூ. மதர். ஆமாம், அம்மானா அம்மாக்கும் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அப்பா சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட ஓ அப்பா இஸ் கிரேட், அம்மா உயிரை கொடுத்தா கூட
she is supposed to do that. ஆமாமா, you're expected. அது எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கிட்ஸாக இருந்தாலும் அம்மான்னு வரும்போது they take that liberty. But those are certain areas where you allow yourself to lose. பரவாயில்ல, if you really look at it, லைஃப்பில் ஏதோ ஒரு டைமில் எல்லாருமே நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில். பட் எந்த ஹர்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை வேண்டான்னு வைக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது நம்ம கையில் தானே இருக்கு. ஆமாம், அங்கே தான் நம்ம ஸ்மார்ட்னஸ் இருக்கு. And I don't fit into stereotypes. I have never fit into. I have always been a rebel in my own ways. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எந்த விதத்துலையாவது சீண்டினா I won't compromise. I will go to any extent. Whatever I lose, I don't care. Yeah, we know that. We know that ourselves. I want to take you to your career. அதில் இருக்கிற சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. So when I look at your career, ஓகே, நீங்கள் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆக்டர், டைரக்டர், ஷோ ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஆங்கர், இப்போ புக்கெல்லாம் எழுதுறீங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். பட் அதுக்கு முன்னாடியே பல கரியர்ஸ் நீங்கள் பண்ணிட்டு தான் சினிமாக்குள்ளேயே வந்தீங்க. ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், ரியல் எஸ்டேட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வென் ஐ see this, இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து மணி மேக் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்த தாட் ப்ராசஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஃபார் சம்படி டு பி ஸோ வேரியட் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், இந்த மோட்டிவேஷன் டு டூ செவரல் திங்ஸ் எங்கேருந்து உங்களுக்கு வந்து? It was not even a motivation. It was a need to do something. ஒரு fire. Like I was insignificant, belonging to a big family and the last one in the family. And என்னோட கல்யாணம் நிச்சயமானப்போ he was very accomplished. He was already doing his doctorate and you know, அப்போல்லாம் ஐஐடினா it is like, you know, huge. ஆமாம். அண்ட் நான் வந்து 10th பாஸ். ஓகே, எனக்கு என்னோட ஒரு இது இருந்தது, என்னோட ஸ்பேஸ்க்குள்ளே ஐ வாஸ் லைக் ஷைனிங். பட் வெளியில் வந்தது நான் ஒன்றுமே இல்லை. நான் எஸ்பெஷலி வென் ஐ காட் என்கேஜ் டு ஹிம், நீ படித்தா படி, இல்லைன்னா வேண்டாம், வீட்டு வேலை கற்றுக்கோ. தட் வாஸ் தேர் ஆட்டிடியூட். எனக்கு அது ரொம்ப ட்ரிகர் ஆகிடுது. என்ன ஒன்று பண்ண பட் அட் த சேம் டைம் என்னால் முடியலை. பிகாஸ் என்ன அவைலபிளாக இருக்கோ, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்தில் இருக்கோ அதை எடுத்து பண்ணினேன். ஓ, அதெல்லாம் not that you were interested in each of this. No, fashion designing na okay, na எல்லாரும் சொல்வாங்க, நீ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறியே, நான் oh why not I do this. Then I went ahead, கோத்தாரியில் போய் என்ரோல் பண்ணேன். பக்கத்தில் பேங்க் இருக்கு, அங்கே போயிட்டு பேங்க் லோன் கேட்டேன். 18 years old I was. So அந்த ஒரு பிஸ்னஸ் இது இருந்தது உள்ள. அண்ட் ஒரு ஃபயர் இருந்தது, என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும், தெரியாமல் அவேர்னஸ் இல்லாமல் ஒரு விஷயம் இருந்தது இல்லை. Then it really came up. I'm very successful as an entrepreneur, extremely successful. But why were there so many choices that you explored? Because I really came up creations பயங்கரமா வந்தது. 150 machines இருக்கிற ஃபேக்டரியா வளர்ந்தது. Ram decided to take up a job in the US. He moved abroad. I had to quit. I dropped it like a hot potato. நான் கூட போனேன், பட் நோ ரிக்ரெட்ஸ். அங்கே போனால் அங்கே ஃபேஷன் டிசைனிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. பிகாஸ் அங்கே லேபர் இஸ் எக்ஸ்பென்சிவ் இல்லையா, ப்ளஸ் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் தான். அப்போவே அங்கெல்லாம் அது வந்தாச்சு. அண்ட் ஃபேஷன் டிசைனுக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது. அங்கே என்ன பண்ண முடியும் பார்த்தப்போ வெக்கேஷன் கேம்ப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. தட் இஸ் அந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, குழந்தைங்க வெக்கேஷன்லலாம் சும்மா உட்காந்துருக்கா, லீவ் நாளில் வெளியில் போய் விளையாட முடியல, இவங்களுக்காக ஏதாவது பண்ணோன்னா ஒரு 16 children ஃப்ரெண்ட்ஸோட குரூப்புக்கு ஆரம்பித்தது. இட் வென்ட் டு 5,000 kids. Great. Because creative mind இருக்கிறதுனால put in a lot of things. I could bring people together. Lot of talented qualified women இருந்தாங்க அங்கே, ஒர்க் பர்மிட் இல்லாமல். They were all ready to contribute. Okay. நல்ல கன்சிஸ்டண்டான விஷயம் நீங்கள் பண்ண எல்லாத்துலேயுமே, இன்க்ளூடிங் வேர் யூ ஆர் டுடே இஸ், நீங்கள் வந்து பீப்புள் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹவ் யூ கம்யூனிகேட், உங்களுக்கு எப்படி டெலிகேட் பண்ணணும் ஒர்க்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபார் எனி நியூ ஆண்டர்ப்ரனர் ஹூ இஸ் ஜஸ்ட் ப்ராப்ளி அன் இன்ட்ரோவர்ட் அண்ட் ஸ்டார்டிங் திஸ் ஜேர்னி அவுட், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூ டிப்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு entrepreneur, see, this country or this world needs a lot of entrepreneurs. All of us are entrepreneurs from within. Okay, we are surrounded by opportunities. But first equip yourself. As I said, technically grooming is required, that you need to go through it.
அந்த ஃபோக்கஸ் இருக்கணும், இதுதான் அந்த அந்த ரெசிலியன்ஸும் இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சியும் இருக்கணும். பட் மோர் தென் ஆல் திஸ் பீப்புள் மேனேஜ்மெண்ட், எக்ஸாக்ட்லி, பப்ளிக் ரிலேஷன்ஸ். ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் வேர்ட்ஸ் தீஸ் தி அங்கே கூட ஐ எம் நாட் வெரி குட் அட் ஐ ஃபீல் இன்னைக்கு இருக்கிறது விவரம் எனக்கு என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் டைமில் இருந்திருந்தா இன்னும் பெட்டராக நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் என்னோடய டீமை. ஏன்னா ஐ டேக் அ பர்சனல் emotional this thing with all my employees, which is not needed. And it's very, very difficult to get a good team. If you spot somebody who is okay, you cannot expect 100% sincerity. அந்த காலம் எல்லாம் போச்சு. Everybody is selfish. Everybody has got an agenda, has got a goal in life. அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ப்ரொஃபஷ்னலாக நம்மளால் ட்ரீட் பண்ண முடிஞ்சால் ஒரு டீம் ப்ராப்பர் டீம் பில்ட் பண்ணினா தான் யூ கேன் grow as an entrepreneur. That's the mandatory. Otherwise you can't grow. Okay. One single person நான் பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் நீ இல்லைனாலும் நான் பண்ணுவேன், நான் இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுறேன்னா then you dilute the product. That's what happened to me. Chance illa. Super. That's a very nice one to learn. I'm going to shift from career to relationships. நீங்க ஒரு solid show உங்களுக்கு பயங்கரமான experiences கொடுத்துட்டு இருக்கு, where you see different people of different backgrounds coming and talking about their problems and issues. You yourself are a family woman, having 3 daughters, உங்களோட solid relationship with your husband, everything put together. So can you define first for me, ma'am, according to you, ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்குள்ள இருக்கிற ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா அது எப்படி இருக்கணும்? ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். யூ குட் அண்ட் என்ன வேணா இருக்கட்டுமே, அந்த ரெஸ்பெக்ட் இல்லைன்னா எவ்ரிதிங், லவ், கிவ், எவ்ரிதிங் இஸ் செகண்டரி. ரெஸ்பெக்ட் இஸ் த பாட்டம் லைன். ஓகே, ஸோ வாட் டு யூ சி இன்னைக்கு உள்ள மேரேஜஸில் இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்ஸ்? ஐ ஃபைண்ட் தட் ஏர்லி மேரேஜஸும் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸ்ட்ரேஞ்ச்லி in this point of time ரொம்ப லாங் டேர்மாக இருக்கிற மேரேஜஸும் ஃபெயில் ஆகிட்டுருக்கு. ஸோ வாட் டு யூ ஸ்பாட் ஆஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டுடேஸ் மேரேஜஸ்? இது ஒரு அடோலசன்ஸ் மாதிரி ஐ ஃபீல் ஆஸ் அ சொசைட்டி வி ஆர் கோயிங் த்ரூ. என்னென்னா சப்ரெஷன் இருந்தது நிறைய. விமன் even though they didn't want to stay in a marriage, they were forced to because they didn't have a choice. Especially younger generation. Correct. இப்போ உங்கள் ஜெனரேஷன் வரத்தா you have a choice. ஸோ கம்மிங் டு ஸோ ஐ கேன் நெவர் சே நீங்கள் தவறு, நீங்கள் உங்களுக்கு ஒரு இது இல்லை, பொறுமை இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் விட்டு கொடுத்தது தப்பு, ஏன்னா எனக்கு வேறு சாய்ஸ் இருக்குல்ல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மீ, எங்கள் ஜெனரேஷன். எனக்கு என்னாச்சுன்னா எனக்கும் பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. பட் என்னோட ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் என்னவா இருந்ததுன்னா my husband decided to support me unconditionally. அந்த இடத்துல God's grace. Right. Or I would say I managed to get that. I don't know how he got convinced. I have asked him this question many times. எப்படி நீங்கள் தைரியமாக, ஏன்னா அந்த வீட்டில் தான் வளர்ந்துருக்கீங்க, அங்கேயே இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் பெரியப்பாவை எதிர்த்து பேசினது கிடையாது, ஒரு இடத்துல how did you support me? He says என்னாலேயே எதிர்த்து நிற்க முடியல, நீ 18 வயசில் ஒரு சின்ன பொண்ணு, நீ யூ ஸ்போக் ஃபார் யுவர் செல்ஃப், தட் ரியலி bowled me over. Okay. அந்த டிசைடில் ஐ செட் தட் எனி காஸ்ட் ஐல் ஸ்டாண்ட் வித் ஹர். அதுதான் நடந்தது அங்கே. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜெனரேஷன் இஸ் ஃபிகரிங் இட் அவுட். அந்த ஃபிகரிங் இட் அவுட்டில் தெர் வில் பி சம் casuality. Okay. See, these marriages are all casualties. These marriages that are breaking are casualties, because most of them, if the women had kept quiet and suffered inside, it would have continued like many marriages of our generation. Right. இப்போ சொல்லுவாங்க 60 வயசுல 70 வயசுல ஓ இப்படி இருந்தது அப்படி இருந்தது எல்லாம். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விட்டு கொடுத்துருப்பாங்க. டு தட் எக்ஸ்டென்ட் தட் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டும் செல்ஃப் எஸ்டீமும் அவங்களோட லைஃப்பில் இருக்கிற செல்ஃப் ஒர்த்தை எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி, இஸ் இட் ரியலி ஒர்த்? தீஸ் டேஸ் கேர்ள்ஸ் ஆர் நாட் ரெடி ஃபார் தட்.
What would you say? இது வந்து ஒரு பாசிங் டாபிக் மாதிரி நிறைய பேர் பேசுகிற விஷயம் தான். மேரேஜ் வந்து கோயிங் ஃபார்வர்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு மேரேஜுங்கிற ஒரு விஷயமே இட் ஒன்ட் பி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்ற லெவலுக்கு பீப்புள் டிஸ்கஸ் அபவுட் இட். வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? நடக்கலாம் அது. பிகாஸ் மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் வில் ஒர்க் ஓன்லி இஃப் ஒன் பர்சன் டிசைட்ஸ் டு கிவ் இட், லெட் கோ. இட் கேன் பி சிச்சுவேஷனல். எங்கள் கேஸ்லலாம் என்னென்னா one person let goes whatever, but it is not always the same person. Exactly, that makes the huge difference இல்லையா? Situational. ஒரு சில இடத்துல நான் விட்டு கொடுப்பேன், ஒரு சில இடத்துல அவர் விட்டு கொடுப்பார். அது ஃபிகர் அவுட் பண்ணணும். அண்ட் எங்கள் ஏஜில் என்ன ஆச்சுன்னா 16 வயசில் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு நம்ம கல்யாணம் அப்படி வளரும்போது இட்ஸ் சார்ட் ஆஃப் யூ க்ரோயிங் அப் டுகெதர். ஸோ அந்த ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கும். இப்போ யூஆர் மெச்சூர்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த இது வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ யூ கான் பிளேம் த யங்ஸ்டர்ஸ். லைஃப் ஒரு சர்டன் இதில் லைஃப் ஸ்டைல்ஸ் மாறிட்டுருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மாறி தானே ஆகணும். அண்ட் மேரேஜ்கிற இன்ஸ்டிடியூஷன் இந்த காலத்து பசங்களுக்கு தேவையில்லையோ என்னமோ. Maybe it's not needed. It doesn't make any. Which is okay. It's always a choice. It is okay. See, maybe they are figuring out after 20 years that no, this is not what I want. Where it actually matters is on the secure home for children. And the secure home for children is very important. That upbringing is very important. But think of it the other way. If the child is going to see fights and quarrels and suppression and abuse and domestic violence at home, does it mean that so dysfunctional and the upbringing? adula enna artham irukku? arthame illiye. What are you teaching the children? So I think they will figure it out, Ramya. See, நம்ம குழந்தைகளுக்கு வந்து proper values கொடுத்தாச்சுன்னா, education கொடுத்தாச்சுன்னா, they know what they want. They have to be good, bring them up as good human beings. அது வந்தாச்சுன்னா I think everything else they will figure it out, and we need to trust them. எக்ஸாக்ட்லி, அப்சல்யூட்லி. நான் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த டாப்பிக்கில் நீங்கள் போட்ட ஒரு ட்வீட்டை பார்த்தேன், வேர் நீங்களும் சாரும் வந்து ஒரு ஹாப்பி பிக்சர், I think it was your anniversary or something like that. You're 40 years married now, am I right? So அதோட completion, I'm not too sure about that part, but நீங்க almost you put it up as a disclaimer tweet saying that I am not trying to endorse marriage is the ultimate thing, எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. At the same time, I also am not trying to put pressure on people who are unhappily married and staying in the marriages. அப்படின்னு தான் நீங்கள் அந்த ட்வீட்டே ஆரம்பிச்சிங்க. இந்த unhappily stayed marriages வந்து நானும் நீங்களும் ஜட்ஜ் பண்ணல. That is their situation and they're just handling it the way they want to. Probably they don't have a choice to walk out. But how do you see it? Or unhappy marriage according to you for several years. You're just talking about it. If you have a picture about it, how would you describe it? What are your thoughts? See, unhappy marriage-ங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் it need not be to the extent of physical abuse or anything. There are so many intricate, very nuanced things in a marriage. Fulfilling-ஆ இல்ல. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனில் கூட, ஒரு சின்ன ஜெஸ்டரில் கூட ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் டிஸ்ரெஸ்பெக்ட் காமிச்சு I feel it's an unhappy marriage. There are several times when I have felt it would have been better if we were living together. Okay, than a marriage. Right. It is, then you are not forced to stay into something. Illaya, you are not forced to stay into something, you do it out of your own will. சொசைட்டிக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால நம்ம கூட இருக்கிறது வேற. எனக்கு உங்க கூட இருக்க பிடிச்சிருக்கு, I want you as my life partner இருக்கு, அது எவ்வளோனா அது it's up to you. இல்லையா? So it is not that every happy marriage 40 years சொல்றேன். There are many times I feel we are not a great couple, we are not made for each other couple, but we are best of friends. I actually want to go back to the same tweet இந்த கொஸ்டின்க்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு. ஏன்னா அந்த ட்வீட்டில் நீங்கள் போட்டிருந்த இன்னொரு விஷயம், நிறையா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து we were having battles, அதனால நிறையா ஸ்ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் கொடுத்துட்டேன். we need to pick worthy battles அப்படின்னு போட்டிருந்தீங்க. Please explain this. What are worthy battles? Actually, I didn't communicate properly. I was talking about my unworthy battles on social media and social spaces. Oh, and that reflecting your family? So much of
பிகாஸ் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறது. எவ்ரி மோமெண்ட் யூ ஸ்பெண்ட் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் சோஷியல் ஸ்பேசஸ் அண்ட் எவ்ரி அன்வர்த்தி மூமெண்ட் யூ ஸ்பெண்ட், you're paying something there because you're losing that precious time with family. And it'll also reflect there your unhappiness, your mood. You're right. Everything, no? You சிடுன்னு விழுவோம், எதுக்கா தேவையில்லாமல் கத்துவோம். எங்கே பேஷன்ஸ் இருக்கணுமோ அங்கே நமக்கு பேஷன்ஸ் இருக்காது. எதுக்கு, யாருக்காக? முகம் தெரியாத ஒருத்தருக்காகவா நம்ம போய் உலகத்தை சரி பண்ண போகிறோமா? இல்லை, எங்கே கேட்பாங்களோ அவங்களுக்கு சொல்லலாம். அங்கே தான் நான் தப்பு பண்ணேன். நான் நிறைய அன்வர்த்தி பேட்டில்ஸ் தேவையில்லாமல் போய் கிளாரிஃபை பண்ணுறது, ஒரு வேலிடேஷன் தேடி போகிறது. எதுக்கு? அதனால என்னோட எவ்வளோ ப்ரெஷியஸ் டைம் போச்சு. நான் எவ்வளோ எக்யூப் பண்ணிட்டு இருக்கலாம், நான் எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கலாம், இன்னும் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கலாம், எவ்வளோ நான் டெக்னிக்கலாக எக்யூப் பண்ணியிருக்கலாம். இந்த காலத்து பசங்க படம் எடுக்கிறத பார்த்தா எனக்கு நான் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணேன்னு தோணுறது. எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமே தோணுறது. ஸோ that's what I meant actually. Okay. So எங்க ஃபைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா ரம்யா? நான் படபடபடான்னு சொல்லிடுவேன், சண்டை போட்டுடுவேன். பட் we never go to bed without sorting it out. The same day you'll finish it off. எப்படியாவது உட்கார்ந்து பேசிடும். Same thing is followed my daughters also follow. அப்படியா? சின்னவ இருக்காளே, அது எங்கள்கிட்ட ஆனாலும் சண்டை போட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ரூஃபே இடிஞ்சு விழுந்தாலும் ஆர்கியூ பண்ணி தீர்த்து சார்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் தான் தூங்க போவாங்க. ஆமா, that's nice. அது ஒரு that is something which but இத வந்து worthy battles னு சொல்றீங்க. in a marriage இதெல்லாம் வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது, பேசணும், கண்டிப்பா வந்து வாயை மூடிட்டு வாழக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன? see பேசிக்கா எனக்கு ஒண்ணுதான், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், அதை டச் பண்ணுறது என்னவா இருந்தாலும் ஐ டோன்ட் லைக் டு காம்ப்ரமைஸ். அது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தால் கூட put it on the table then and there. Once you committed to a family and you have children, that is one thing I feel. One thing, குழந்தைகளோட upbringing, குழந்தைகளோட welfare, அந்த இடத்துல husband and wife, they have to be கொஞ்சம் அந்த செல்ஃப் சென்டர்டாக இருக்காமல் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ்க்கு வில்லிங்காக இருக்கணும், விட்டு கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். யாரோ ஒருத்தர் கெரியர் ஷெல்வ் பண்ணுறது. தெர் இஸ் அ நீட் டு லுக் ஆஃப்டர் யுவர் சைல்ட். whether the man or the woman should be willing to take care. அந்த மாதிரி விஷயம் குழந்தைகள், because you have brought them into this world, you have a responsibility. அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது சொல்கிறேன். பட் அகெயின் ரம்யா, பசங்க இருக்காங்க அதுக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, பசங்க இருக்கா, தட் இஸ் ஆல்சோ நாட் குட். ஒவ்வொரு வாட்டி கூட இருக்கிறது பசங்களுக்கு டெட்ரிமெண்டலாக இருக்கும். அதை விட விட்டுட்டு தனியாக இண்டிபெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு பெட்டராக இருக்குன்னா அதுதான் பெட்டர். see this criticism நிறைய லெவல்ஸ் இருக்குல்ல. லைக் வந்து உங்களை வந்து நீங்கள் ஷோ நல்லா பண்ணுறீங்க, பண்ணல, நல்லா நடிச்சிருக்கீங்க நினைக்கிற, உங்கள் படம் ஹிட் ஆகலை, அது ஒரு லேயர் ஆஃப் கிரிட்டிசிசம். யூ ஆர் சேயிங் யூ லைக் கிரிட்டிசிசம் ஆல்சோ earlier. the other layer of it is ட்ரோல் பண்ணுறது, மீம்ஸ் எடுத்து போடுறது, வேணும்ன்ட்டு உங்களை வந்து தூண்டி விடுறது, உங்களை குத்தி பார்த்து அதில் நீங்கள் வருத்தப்படுறதோ இல்லை அஜிடேட் ஆகிறதோ பார்த்து அதில் வந்து ப்ளஷரை பார்க்குறது. இந்த பவுண்ட்ரிஸ் ரொம்ப தாண்டி ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு போகுதுங்கிறத நீங்கள் பார்க்கும்போது வாட் வுட் யூ ஃபீல் இன்சைட்? இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே அந்த கிரிட்டிசிசம், ப்ரொடக்டிவ் கிரிட்டிசிசம், அதை எடுத்துக்கணும். செகண்ட், இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் ஆல்சோ ஐ எம் நாட் பாதர்ட். இஸ் இட் நவ் ஆர் ஆல்வேஸ்? ஆல்வேஸ் ஐ எம் நாட் பாதர்ட். ஐ ரிமெம்பர் ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஏதோ உங்களை பற்றி ஒரு மீமை போட்டு உங்களே பக்கத்தில் அந்த அவார்டை கொடுத்து அதை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆமாம், ஐ ஃபெல்ட் லைக் தட்ஸ் நாட் அ சென்சிட்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் வே. எனக்கு அது ப்ராப்ளம், பிகாஸ் இட்ஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் what to say appreciation. இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் வருது எதனாலனா they are actually enjoying it. எங்க தர்ம unfair, அங்க வந்து உட்கார்றது பெண்கள் இருக்காங்கல்ல, that's real life for them, right? அதை ட்ரோல் பண்ணுறது, என்ன ட்ரோல் பண்ணுறதா நினச்சி அந்த பசங்களோட அந்த குழந்தைகளோட வீடியோ போட்டு அது ஒரு காமெடியா ஆக்குறது வந்து இட்ஸ் unfair on them. But உங்களுக்கு அது பர்சனலா அஃபெக்ட் பண்ணதே இல்ல? Not at all. Do you laugh about it or do you don't care? முதல்லலாம் சிரிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் இந்த பக்கம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் பேட். அடுத்தது என்னன்னா, இந்த கிரிட்டிசிசம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ட்ரோல்ஸை பற்றி நம்ம பாதர் பண்ணல. ஐ நவ் டெல் பீப்புள் ஸ்டாப் ட்ரோலிங் பிகாஸ் இட்ஸ் somebody's life. You're not trolling me. You can troll me any number of times. I'm only asking about you, not about other people. எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் I enjoy it. But okay, ட்ரோலிங்கிறது வந்து மக்கள் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் பண்ணுறாங்க, ஃபேன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். I have personally felt
மீடியா வந்து உங்களை டார்கெட் பண்ணுது ஒன்று, தேவையில்லாமல் ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறது, அதில் படப்படன்னு உங்களை வந்து ஆங்கர் உருவாக்கணும்னே கேள்வி கேட்குறது, இல்லை சம்மந்தப்படுத்தாத ஒரு பர்சனோட உங்களை லிங்க் பண்ணி ஒரு கான்வர்சேஷனை ஏற்படுத்தி அதில் வந்து சினிமாலேயே பாருங்களேன், உங்களோட ஷோ எடுத்து ஒரு சீனை போட்டு அதை மிமிக்ரி பண்ணி காமெடி பண்ணி. Why is this for you? Somewhere I feel like you've been targeted. Have you realized it? It's my foolishness. என்ன நான் கொடுக்காம இன்டர்வியூ எடுக்க முடியுமா? எனக்கு தெரியணும் இப்படி தான் நடக்கிறதுன்னு. நான் வாய் முடின்னு சும்மா இருந்திருக்கணும். சினிமாவில் அவன் எடுத்து போடுறானா, ஏன்னா ஹி நோஸ் இட் செல்ஸ். நானே போய் அதை பில்டப் பண்ணி, நானே அதுக்கு ரியாக்ட் பண்ணி, நான் இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணி, அந்த படத்தை இன்னொன்று 100 பேர் ஜாஸ்தி பார்த்தா. இது வாய் முடின்னு சும்மா இருந்திருந்தேன்னா அது பாட்டில் சைடில் வந்துட்டு போயிருக்கும். இடையில தூண்டி விடுவாங்க என்ன, லக்ஷ்மி டிட் யூ நோ இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க. வாய் முடின்னு சும்மா இருந்தா போகிறோம். ஜீ தமிழில் எத்தனை வாட்டி சொன்னாங்க தெரியுமா, மேம் ரியாக்டே பண்ணாதீங்க, ரியாக்டே பண்ணாதீங்க. ஈவன் த மிஸ்டர் சிஜு பிரபாகரன் டோல் மீ, மேம் வில் ஹேண்டில் திஸ், யூ கீப் குவைட், யூ டோன்ட் ரியாக்ட். அவர்கிட்ட பேசி திரும்பி வரத்துக்குள்ள ஐ ஹேவ் புட் அ போஸ்ட். Which is why you're saying அது ரெக்கரிங்கா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப then the purpose is met, no? என்ன ட்ரிகர் பண்றதுங்களுக்கு அதுதான் வேணும். And the director has been following me for 6 years. He's been seeing all my tweets. He knows that I'm an emotional person. என்ன எங்க ட்ரிகர் பண்ணா, எங்க டச் பண்ணா நான் ரியாக்ட் பண்ணுவேன், எப்படி அந்த படம் பேசும் பொருளாகும் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் I played into it. I was foolish. பட் அந்த மாதிரி சமயத்தில் have you ever felt நமக்கு இது தேவையா, இதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோம், இதுக்கு நம்ம பேசாமல் விட்டுடலாம், அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்திருக்கா? தோணி இருக்கு. பட் ஐ ஹவ் நெவர் பீன் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில். ஒரு ஐ ஹாவ் கான்டாக்ட்ஸ் வித் சம் டெக்னீஷியன்ஸ். ஓகே, அதெல்லாம நான் ஐ ஹவ் நெவர், எனக்கு ஒரு இந்த ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரின்னு என்ன எப்பவுமே ஃபீல் பண்ண வச்சது இல்லை. the comments, the criticism, has that impacted you in a way where நீங்கள் சொன்னீங்களே பாஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் பொழுதெல்லாம் வந்து நான் இம்பல்சிவாக ஒரு டெசிஷன் எடுத்துருவேன் விட்டுருவேன்னு, சினிமாவில் மீடியாவில் இருக்கும்பொழுது அந்த மாதிரி உங்களுக்கு? எனக்கு இட்ஸ் ஸோ ஐ எம் ஸோ எனக்கு இந்த ட்ராவல் எல்லாம் இருந்தது இல்லையா, இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், இதெல்லாம் ஒரு சர்ச்சாக இருந்தது. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் மை inner call. I was looking for my legacy, right? Okay, my legend. You would have read about Alchemist? Yeah, read Alchemist, beautiful right? book. So on the legend, to look for my legend, I think cinema is my place. So adinala nothing is able to stop me from being here. Kudos to that. So whatever happens, I know I won't leave cinema. Okay, I will till my last breath be making films. That's that much wonderful to hear. Nothing can stop me. So then ma'am, how do you handle the noise? இப்போ நீங்க சொன்ன அதே தான், ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப அன்ஃபேவரபிளாக நடக்குது அப்படிங்கும்போது, பிகாஸ் இட் இஸ் இன் மீடியா, உடனே நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் வந்து பாவமாக பேசுவாங்க, ஐயோ உங்களை போய் இப்படி டார்கெட் பண்ணுறாங்களே, உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இந்த நாய்ஸ் இட் கேன் பி ஃப்ரம் யுவர் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரம் அன்னோன் ரேண்டம் பீப்புள் who just walk into your life. நீங்கள் தெருவில் நடந்து போகும்போது, பிகாஸ் யூஆர் இன் த இண்டஸ்ட்ரி, பிகாஸ் யூஆர் இன் மீடியா அண்ட் யூஆர் பாப்புலர், இந்த நாய்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது இப்போ தான் நான் அதுக்கு க்ரூம் ஆயிருக்கேன். இட்ஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் பல தடவை நான் ரியாக்ட் பண்ணது இந்த நாய்ஸ்னால தான். இல்லைன்னா பேசாமல் இருந்திருப்பேன். பட் நான் சோஷியல் மீடியா நாய்ஸை பற்றி சொல்லலை, இல்லை ஜென்ரல் நாய்ஸ் கூட. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ், நிறைய நமக்கு டிஸ்டர்பன்ஸ், நிறைய அன்ரெஸ்ட், நிறைய நம்மளுக்கு கிரிட்டிசிசம் இருந்தால் இட்ஸ் பெட்டர் டு பி சைலண்ட். ஓகே, கீப் குவைட் ஃபார் சம் டைம், தென் திங்ஸ் வில் fall in place. You will see the correct picture. Because emotional stateல நமக்கு ஒன்றுமே சரியான பெர்ஸ்பெக்டிவே கிடைக்காது. அந்த சைலன்ஸ் வருது இல்லையா, அதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட். அங்கே தான் நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிவிடும். வில் பி ஸோ ரெஸ்ட்லெஸ் தட் வில் end up doing the wrong things. ஸோ அந்த இடத்துல we can hold on. Most of the time things will settle down. ரொம்ப clear picture கிடைக்கும். அதுவரை பேஷண்ட்டாக இருக்க நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ ரம்யா, you are a fitness freak. I have been watching all your videos and it's very, very inspiring. I have seen you grow last 12 years. Amazing. How you have made a brand for yourself. How you have been in, being an positive influence on people. How clean your videos are. I'm so impressed. And இப்போ என்னோட
second daughter, Shruti, she ran a marathon. I saw ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. 45 kilometers. She completed it. 4 hours, 10 minutes. I think her target was 4 hours, 1 minute. 9 minutes extra எடுத்துட்டாலாம். It's a great time. ஆமா. And அதெல்லாம் பார்க்கறது I feel there is so much more to do. Right. I also want to do your ice bath. I want to be fit like you. I saw Sharanya ma'am's interview. Right. She said ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க, எப்பவுமே ப்ரெசென்டபிளாக இருப்பேன், அதே தான் என் குழந்தைங்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நேர் ஆப்போசிட்னா எப்பவுமே ப்ரெசென்டபிளாக இருக்க. யாரு நீங்களா? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க ப்ரெசென்டபிளா? ஐயோ, நான் ரொம்ப கேவலமாக நைட்டி போட்டுன்னு சுற்றின்னு இருப்பேன். மேமோட இன்டர்வியூ பார்த்துட்டு நினச்சேன், ஏன்னா நான் என்னோட டாக்டரை திட்டுவேன், என்னடா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடான்னு. I have not been an example. Okay. So Sharanya ma'amோட வீடியோ பார்த்தப்போ I thought இதுதானே நான் பண்ணேன். நான் வந்து எப்போ பாரு கேஷுவலாக இருந்துட்டு they have also learned the same thing. Right. இந்த நைட்டியை போட்டுட்டு சுற்றுறது because unless you have your bath, you dress up, you don't feel that energy. Good about yourself. Yeah. That's so important. Yeah. That video influenced me a lot. So first time before coming for an interview today, I took the time to dress up. Whether I have done it successfully or not. Of course you have done it successfully. இல்லைன்னா அந்த அவசரமாக பண்ணி லாஸ்ட் 5 மினிட்ல தலை எடுத்து ஒரு கிளிப்பை போட்டுட்டு ஏதோ கிடச்சது எடுத்து மாட்டிட்டு நான் சேயிங் நோ நைட்டே எடுத்து வச்சிடுவேன், அடுத்த நாளைக்கு டிசாஃப்ட்டுக்கு போகிறதுக்கு எடுத்து வச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி வச்சு there is everything you can learn something from every person. You're right. I agree. நான் ரொம்ப செல்ஃபிஷா தான் இந்த பாட்காஸ்ட் பண்றேன். What I can learn அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கும். Which is why my questions are also based in that direction. So many things you are discussing, I want to take now to the health aspect. So உங்களோட மென்டல் ஹெல்த்தை இன் செக் வச்சுக்கிறதுக்கு உங்களோட டெய்லி ப்ராக்டிசஸ் என்ன? எனக்கு மென்டல் ஹெல்த் ஹஸ் பீன் அ ஸ்ட்ரகிள் ஃபார் மீ, பயங்கர சேலஞ்ச் ஃபார் மீ ரம்யா. எனக்கு I'm into chronic depression. Okay, chronic. So undiagnosed many years. OCD, and because of OCD, chronic depression. Because I was into chronic depression, my PMS and then pre-menopause, and then menopause and post-menopause was very difficult. That was the time I was in media. That was the time when I was in these social spaces. மேக்கப் போட்டுட்டு கேரவன்ல உட்கார்ந்து போய் நடிக்கணும், குடுக்குற காஸ்டியூமை போட்டுக்கணும், and ட்விட்டர்ல உட்கார்ந்து கண்டத்தை போஸ்ட் பண்ணறது, இதெல்லாம் because you are in a very emotional state. Okay, so எனக்கு then but என்னன்னா எனக்கு as I told you, I have insight. நான் வந்து நிறைய வாசிப்பேன். In the sense, இந்த மாதிரி விஷயங்கள், articles. I don't have patience to sit and read fiction. I'm not interested in reading fiction. I don't watch movies, I don't read fiction. But I love to read motivational short articles, short videos, podcasts, எல்லாம் நான் பார்ப்பேன் to gather information on these things. அப்படி கத்துண்டு then I knew that I had a problem and Shreya had a delivery 30 years back. Proper diagnosis was done. But still எனக்கு வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக இருக்கும். when I go into depression state, it is quite prolonged. இப்போல்லாம் எனக்கு தெரியும் I am going through it and then I'll come out of itனு தெரியும். So I'm mindful-ஆ தான் அது I go through it. But there was a stage when I was not aware. So it was very risky. That affected, அது வந்து என்னோட ஹெல்த்தை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிட்டு. அதனால என்னோட knee pain, joint pain, my vertigo all got affected, and இதில் 3 cesarean sections வேறு. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால it was very roller coaster தான். when I come out of that state, டிப்ரெஷனில் இந்த வரது ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டில் தான் என்னோட புது ஆண்டர்ப்ரனல் வெஞ்சர்ஸ் எல்லாம் பிகாஸ் அந்த வெளியில் வரது டைமில் ஐ மீன் ஃபுல் ஸ்பிரிட்ஸ், அந்த எனர்ஜி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். ஓகே, இன்னைக்கு நீங்க பண்ற விஷயங்கள் என்ன? லைக் when you wake up in the morning, நான் இதெல்லாம் வந்து 3:30 is my real time to my best time, I would say. Most productive AM. I love to get up at that time. And what happens? I sometimes read. இப்போ ஆரோட the inspirational books இருக்கு, நான் அவளோட biography
இல்லைன்னா என்னோடய ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறது, இல்லைன்னா நான் எழுதுறது புக்கில் ஒர்க் பண்ணுறது, ஒன்றும் இல்லைன்னா ஹனுமான் சாலிசா கேட்குறது, ஷஷ்டி கவச்சம் கேட்குறது, கதவை திறந்துட்டு சும்மா வெளியில் போய் பார்க்குறது. ஸோ ஃப்ரம் 3:30 ஒன்ஸ் த ஹவுஸ் ஹோல்ட் கெட்ஸ் அப் தென் இட் பிகம்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அது வரைக்கும் இட்ஸ் மை மீ டைம். ஐ லவ் தட் டைம். ஐ லவ் தட் டைம். Do you have a physical routine also on the டயத்தில்? See, one thing is, எனக்கு என்னோட ஜாயிண்ட் பெயின் கம்மி ஆகணும்னா, பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டு டேக் மெடிசன்ஸ், பட் ஐ ஹேவ் சிவியர் ஜாயிண்ட் பெயின். த ஓன்லி திங் தட் ஹெல்ப்ஸ் மீ மேனேஜ் இட் இஸ் ஓன்லி மூவ்மெண்ட். ஓகே, வாக்கிங். வாக்கிங். அந்த ஒரு 5 kilometers எப்படியாவது நான் ஒரு நாளைக்கு நடந்தேன்னா, அது வீட்டுக்குள்ளேயா இருக்கலாம், வெளியிலையா இருக்கலாம், ஆக்டிவாக இருந்தாலே எனக்கு அது போகிறோம். அந்த மூமெண்ட் என்னோட ஜாயின்ஸ்க்கு கொடுத்தேன்னா எனக்கு ஓகேயா இருக்கும். வென் ஐ கெட் இன் டு தட் டிப்ரெஷன் மோட்னோ, அந்த மூடுக்குள்ளே போனேன்னா, இப்போ அதோட ஃப்ரீக்வன்சி கம்மி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே போனேன்னா my limbs will become, my joints will become stiff. I'll put on weight. If you see என்னோட weight reduction இதும் ரொம்ப oscillating இருக்கும். அப்போ it's a vicious circle, no? Then you starts paining, then you don't walk. அது வரத்த then you put on weight, bloating இருக்கும், lymph nodes எல்லாம் வந்து block ஆகும். All those things happen. Now I know how to manage. So sometimes when I know I'm getting into depression, the thing I do is get out and walk. That's a great health hack, Rima. Walk. It's a great health hack. And another thing I have found out is dinner. 7 o'clock முன்னாடி dinner and mostly carbs illama. Super. That has helped me a lot. Lovely. If I have carbs at night, next day morning I'm bloated. Only dinnerல நீங்க carbs avoid பண்றீங்க. Okay. Any other do's and don'ts in your diet? If I don't see, இப்போ recently I have started taking lime juice before lunch. எனக்கு என்ன ஆகும்னா ஸ்வீட் கிரேவிங் இருக்கு. Once I have my lunch கார்த்தால பழைய சாதம் தான் டெய்லி. ஓ ரியலி? டெய்லி பழைய இன்னைக்கு சாதம் மத்தியானம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டு ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டு சில்லி கட் பண்ணி போட்டு கார்த்தால கரைச்சி மோறு விட்டு, பிகாஸ் பால்லேருந்து தயிர் ஒரு குத்தி தயிர் ஆடு எடுத்து வச்சு வெண்ணெய் எடுத்து ஒரு மோர் இருக்குல்ல, அது அந்த மோறு விட்டு டெய்லி கஞ்சி தான். அவ்வளோ சத்தான. No, absolutely no இட்லி தோசை. Okay. So that meal is taken care. Afternoon meal நன்னா சாப்பிடும். அதுக்கு முன்னாடி now I'm having lime juice. ஒரு 3 lemon புழிஞ்சு without sugar. இல்லைன்னா என்ன ஆகுறதுன்னா எனக்கு அந்த டைமில் நிறைய சாப்பிட்றதுனால என்னோட ஆஃப்டர்நூன் எனக்கு எப்போவுமே அந்த லஞ்ச் முடிச்சு ஐ டேக் சம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் என்னோட மூட் இஸ் வெரி பேட். ஓகே. ஃபார் an hour or 2. Right. That's because of this meal. You're having ஒரு crash ஆயிட்டு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதனால now I have learned to tackle that. Okay. அதனால எனக்கு அந்த ஆஃப்டர்நூன் மெஸ் இருக்குல்ல, அந்த ஏந்திரிச்சு வரும்போது மை ஓசிடி இஸ் அட் இட்ஸ் பீக். வெளியில் வரும்போது ஏதாவது நகர்ந்திருந்தா ஐ ஸ்டார்ட் கெட்டிங் இரிட்டேட்டட், ஐ கெட் ட்ரிகர்ட். ஆல் த ஃபைட்ஸ் ஆர் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நவ் ஐ ஸ்டார்டட் மேனேஜிங் தட். ஓகே. அந்த ஒரு மீல். சூப்பர். அண்ட் டின்னர் இஸ் before 7. Before 7. Sometimes it's not possible. குழந்தைகள் சிலப்ப லேட்டாக. So next day morning I delay my breakfast a bit. Okay. Kind of fasting. I delay my sleep also. பெட்டில் போய் படுத்துக்கிறது கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காத்தால கொஞ்சம் லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. ஓகே. சம்டைம்ஸ் இட் கோஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார் பிரன்ச். ஓகே. அந்த மாதிரி you know how to maneuver around things. But that's not enough, I know. Seeing all of you, I want to run a marathon. I love the fact that you're so ambitious. எனக்கு இன்னும் பெட்டரா பண்ணணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும், நான் என்னோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸை கற்றுக்கிட்டு அதிலிருந்து நான் இப்போ ப்ராசஸ் பண்ணி புதுசாக ஒரு ஃபார்மை என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். There's so much of positive energy in the way you come across and that means a lot. Abdina, you're always a work in progress abindradha. Mama, there's no doubt about it. That's just beautiful. Let's end this by understanding your goal now, ma'am. What is your current goal? What are you going to work towards in life? Ippateke I'm blank, Ramya.
I want to increase my fitness levels. I need to take care of myself because now I'm getting into the next stage in life. In another 2 years, right, if I'm alive, of course I'm you're going 60. to be no negative talks here in my seat. No, it can happen. No, it can, but we have to manifest it in a positive way. Yes. So yes, I believe in that. I believe in that. Yes. So 60 is in the next stage in life. 60 is the next 40. Next 40 or next 20. So I want to take care of my health. Other konjo, I need to go for an Ayurvedic, detox, and adha ipo goal. Once that is set, one automatica or inner call varum. I'm waiting for that call. I don't want to plan anything, but I know I'll be making more movies. I will not quit making movies. I cannot. It gives me so much of happiness, the process. Yeah. I have not made a commercial successful movies pannala, but the process gives me so much of happiness. Satisfaction. Unbelievable satisfaction. Yeah. No, I love the goals that you have and the so many things you do, but அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப உங்ககிட்ட இப்ப பிடிச்சிருக்கிற விஷயம் இந்த கான்வர்சேஷன்ல என்னன்னா நம்ம இருக்கிற இந்த ஹசில் கல்ச்சர்ல அடுத்து நான் இதை சாதிக்கணும் அதை பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷர்ல வாழும்போது நீங்க வந்து சம்டைம்ஸ் இந்த ஸ்லோனஸையும் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஐ வாண்ட் டு நாட் ஹேவ் அ கோல், ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப் அண்ட் வாட் கேன் பி அ பெட்டர் கோல் தன் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதுக்குள்ள நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு சொல்றது வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஹியர். And I wish you great health, great happiness, peace of mind in everything that you do, ma'am. Thank you so much, Thank you so much for being part of this conversation. Thank you so much. Thank you so much. All the best to you. Thank you. Wishing you many, many, many successful episodes. Thank you so much. And keep rocking. Thank you, ma'am. Thank you. Vanakkam.